வெல்கம் டு அன்கவுன் ட்ரேட். வாங்க நீங்கள் நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம். ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி அதை சொல்லிடுறேன். நம்ம நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பற்றி பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி என்னதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக நீங்கள் நான் சொல்லிடுறேன். அதை என்ன ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி அதை சொல்லிடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாய்ஸ் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கேன். அதாவது புதுத்தை காணோம். சரி நீங்கள் நம்ம நிம்மதியாக ட்ரேட் பண்ணலாம். சார் இருங்க சார், எப்படி சார் நிம்மதியாக விட்டுறேன் நான். என்ன வந்துட்டீங்க சார்? என்ன சார் நீங்கள் இப்போ சார் சொல்லாமல் போகலாமல் நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றக்கப்ப நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்கீங்க? ஆமாம் சார். உங்கள் வீட்டில் யார் விளாண்டுட்டு இருக்கா? சார் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களோட தான் சார் நானே விளாண்டுட்டு இருக்கேன். பசங்க விளாண்டுட்டு கிரிப்டுங்கிறீங்க, ஏதோ கிரிப்டோன்னு சொல்லிட்டு அது என்ன சார்? கிரிப்ட் இல்லை, கிரிப்டோ அது ஆமாம் சார். ஆஃப் பண்ணுறேன் சார். அது என்ன சார் புதுசாக கிரிப்டோனா என்ன சார்? கிரிப்டோங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து காயின் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா அது டிஜிட்டல் கோடிங் மாதிரி இருக்கும், என்கோடிங் மாதிரி இருக்கும். இது ஆமாம், கோடிங் அது எப்படின்னா கோடு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படி சார் பேனாவில் போடுறதா இல்லை பென்சில் ஸ்கேலில் போடுறதா சார்? அந்த கோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லலாம் அந்த இது அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா, தார் மேலே அடிப்பாங்க, அந்த மாதிரி கோடாக இருக்கும். ஓ சூப்பர் சார். இந்த இதில் போட்டு பார்க்குறேன் சார். போடுங்க. அது மாதிரி ஃபஸ்ட் பென்சில் சீவிட்டு போடுங்க. ஓகேவா? சரி வாங்க இன்றைக்கி நம்ம ட்ரேடுக்குள்ளே போகலாம். கிரிப்டோ கரன்சினா ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா என்கோடிங் மாதிரி இருக்கும், இல்லை காயின் பேஸில் இருக்கும். இது எதுக்காண்டி ஃபஸ்ட்டு நான் ஈஸி ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். இது நம்ம இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம எப்படி இது பண்ணலாம், நம்ம கண்ணாலே பார்க்கலாம் என்னென்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சி என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். பிடிசி பிட்காயின் இருக்குது, அதுக்கப்புறம் டாகி காயின் இருக்குது, எஸ்கேச்சன் இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய காயின், எத்தீரியம் லைட் காயின் சொல்லி நிறையா இருக்குது. அந்த மாதிரி வேணும் சார். டாப்பர் டாக் வேணுமா? டாப்பர் டாக் எதுக்கு? நீங்களே மூஞ்சி அப்படி தானே இருக்குது, எதுக்கு நீங்கள் புதுசாக அது டாகி. ஓகேங்களா? டாக் வேறு டாகி வேறு. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் இருக்குது, நிறைய இந்த மாதிரி வேறு ரேஷியோவில் நிறைய காயின்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை எப்படி ட்ரேட் பண்ணலாம் என்னன்னு சொல்லி நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க நம்ம ட்ரேட் பார்க்கலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கிரிப்டோ. ஓகேங்களா? கிரிப்டோவில் என்னென்ன இருக்குது, இப்போ இங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள், படிங்க சார். நம்மளுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் வீக் சார். அன்க்ளோடிங் ஏதோ போட்டுருக்கு சார். அன்க்ளோடிங் அப்புறம் டிக்ளைன் ஏதோ போட்டுருக்கு சார். டிக்ளைனா? ஆமாம், கொஞ்ச நாள் உங்கள் இது டிக்ளைன் ஆகிடும் சார். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க சார்? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். இது என்னென்ன இருக்குன்னா எத்தீரியம் இருக்குது, ஓகே சார், லைட் காயின் இருக்குது, பிட்காயின் இருக்குது, பேசிக் அல்கேட்டட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ணணும்னா பிட்காயின் இது வந்து கிரிப்டோ கரன்சின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவைலபிள் ட்ரேட் என்ன, சாட்டர்டே சண்டே வந்து மார்க்கெட் லீவ்னு நான் நேற்றே சொன்னேன். ஆமாம் சார். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் பண்ணேன். கமெண்டிட்டின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, அதில் போய்ட்டு நான் ட்ரேட் பண்ணேன். அந்த ட்ரேட் இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துக்க என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி நம்ம அதே தான் சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிட்காயின் எடுத்துக்குவோம். சரி சார். ஆனால் பிட்காயின் எடுக்கிறது மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பெர்சன்டேஜ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் சார். சரி சார் சொல்லுங்கள் சார். பெர்சன்டேஜ் நோட், பேனா நோட்டு தான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் சார். மறந்துட்டேன் சார். ஃப்ரீ ஃபயர் அந்த கேமில். ஃப்ரீ ஃபயரில் பார்த்துங்க, நீங்கள் இங்கே கேம் ஆடிட்டே இருக்கீங்க சார், வேற எங்கே கேம் ஆடிட போகிறாங்க பார்த்துக்கோங்க. சொல்லாதீங்க சார். அப்படிலாம் சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுங்கள் சார். இங்கே பார்த்துக்கலாம், அதே தான், வேறு எதுவுமே இல்லை. புதுசாலாம் நம்ம எதுவும் புதுசாலாம் இது பண்ணல. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து பிட்காயின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதே மாதிரி அமௌண்ட்டை ஃபிட் பண்ணுறீங்க. அமௌண்ட் ஃபிட் பண்ணிட்டு டியூரேஷன் கொடுக்குறீங்க, ஆர்டர் கொடுக்குறீங்க, அப்பு டவுனு. இப்போலாம் உங்களுக்கு தெரியும் அப்பு டவுன் என்னன்னு தெரியுங்களா? சரி ஓகே. அப்புறம் என்ன சார்? அப்புனா பை பண்ணுறது சார். ஓகே சூப்பர். டவுன்னா செல் பண்ணுறது சார். செல் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி என்ன பண்ணால் நம்ம ஃபாரெக்ஸ் இருக்குல்ல, ஆமாம் சார். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை, ஏன்னா நீங்கள் சாட்டர்டே மார்க்கெட் லீவுன்னு சொன்னீங்களா? எப்படி சார் காட்டில் ஸ்டாக் இருக்கும்? பிளேனா தானே சார் இருக்கும். இது கூட சார் உங்களுக்கு தெரியல சார்? அது தெரியாமல் எப்படி சார்? ஃபாரெக்ஸ் எப்படி பிளேனாக இருக்கும், மரம் செடிலாம் இருக்கும்ல, நாங்களும் பேசுவோம் சார். இப்போ என்ன நடக்க போகுது? நீங்கள் என்ன ஏதோ சொன்னீங்களே சார், இது அலாரம்லாம் செட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அலாரம் எப்படி செட் பண்ணணும்னா ஒரு பல்ஸ் வேவ் மாதிரி போயிட்டு இருக்கா, அவங்க நீங்கள் உங்கள் பாஷையில், நான் உங்களுக்காண்டி உங்கள் பாஷையில் பேசுகிறேன். மேலே எங்கேயுமே பல்ஸ் போயிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல இது இருக்கா? ஆமாம் சார் இருக்கா சார். டாப்பு இது இருக்கா, எட்ஜ் இருக்கா? இந்த டாப் எட்ஜில் வந்து தான் நீங்கள் ஒரு இது அலாரம் கிளிக் பண்ணுங்க. இந்த இடமா சார்? ஆமாம். அது டாப் எட்ஜை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நீங்கள் அந்த டாப் எட்ஜ் தாண்டிச்சு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பை பண்ணிடுங்க சார். கண்டிப்பாக பை பண்ணுவீங்களா? டெஃபினெட்லி பை பண்ணிடுங்க சார். அதுதான் பண்ணக்கூடாது. டிக்ளைன் பார்த்தீங்களா இப்படியே வந்துட்டே இருக்கா? அந்த மாதிரி தான் வரணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், டவுன் அடிக்கிறோம். டவுனா சார்? ஆமாம் டவுன் அடிச்சாச்சு சார். என்ன சார் அடிச்சிட்டீங்க? டவுன் அடிச்சிட்டோம். டவுன் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சார். எவ்வளோ சார் காத்துக்கணும்? 3 நிமிஷம். நீங்கள் தான் எல்லாத்தையும் 3 நிமிஷம் முடிச்சிருவீங்களே, அப்புறம் என்ன? 3 நிமிஷம் காத்துக்கணுமா சார்? சார் என்ன சார் சொல்கிறீங்க? 3 நிமிஷமா? 3 நிமிஷம் தானே நீங்கள் சொன்னீங்க. 3 நிமிஷத்தில் ப்ரெஷர் பிபி எதுவும் ஏறாது. வெயிட் பண்ணலாம் சார். சரி வாங்க நம்ம இந்த ட்ரேட் போயிட்டு இருக்கு, நம்ம அடுத்த ட்ரேடுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேனா ஓடிசி மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கு.
ஓகேங்களா மார்க்கெட் கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது என்ன சார் OTC மார்க்கெட்? ஓசியிலே உடம்பு வளர்க்குறது. மத்தியான சாப்பாடு நீங்க, மத்தியான சாப்பாடு காலைல சாப்பாடு வீடு அப்படியே பல போட்டுறீங்களா? ஆமா சார். உங்களுக்கும் பல போடுதுல்ல? ஆமா சார். ட்ரேடிங் கத்துக்க எப்படி சார் இப்படிலாம் இருக்கீங்க? ட்ரேடிங் கத்துக்க கொள்ள வெளியில இருக்கேன் சார். கொள்ள வெளியில இருக்கீங்க? ஒரு 200 900 அப்படின்னு நினைக்காத சார். நான் முடிய மாட்டேங்குது சார். எப்படி முடியும்? ஆனா கூட இருந்தீங்கன்னா முடிஞ்சிடும் சார். எதுக்கு கூட இருக்கணும்? ட்ரேடிங் பண்றதுக்கு சார். அந்த 3 நிமிஷத்துக்கு என்ன கூப்பிடுவீங்களா ட்ரேட் பண்றதுக்கு? 3 நிமிஷம் நானே பார்த்துக்குவேன் சார். சரி ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ OTC மார்க்கெட் இருக்கு. இது எப்படின்னா அந்த மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னா சாட்டர்டே சண்டே மட்டும் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் போட்டோமே, நான் இருக்கா வாங்க சார் போட்டோம். ஒரு 3 நிமிஷம் சொன்னீங்களே சார், போட்டோம் சார். பாருங்க சார், பாருங்க அங்க உள்ள போங்க. அது எங்க கண்டு அதை ஃபர்ஸ்ட் எடுத்து ஓபன் பண்ணுங்க பாப்போம். எங்க இருக்கு சார் ப்ராஃபிட் சார்? பாத்தீங்களா எப்படி ட்ரேட் எப்படி ஜெயிச்சிச்சு 3 நிமிஷத்துல? சார் உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு சார். திறமைலாம் இல்லைங்க, கத்துக்கிறது. மண்டே 8:30க்கு வந்து நான் பாத்தீங்கன்னா லைவ் வரேன். அதுல நம்ம 5000 நம்ம அக்கௌண்ட் வச்சிருக்கோம்ல, அது எப்படி மட்டும் யூஸ் பண்ணி காலி பண்ண மட்டும் காலி பண்றதுனா 10,000 ஆக்குறோம். அப்புறம் காலி ஆயிடும் பாருங்க. நம்பி வந்திருக்கேன், கண்டிப்பா காலி ஆயிடும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே 2 ட்ரேட் போட்டிருக்கேன். ஒன்று பை போட்டிருக்கேன், ஒன்று செல் போட்டிருக்கேன். இந்த ரெண்டுமே எப்படி ப்ராஃபிட் ஆகுது மட்டும் நீங்களே பாருங்கள். நான் ஆல்ரெடி உங்கள் வீடியோ சொல்லியிருந்தது தான். நான் லாஸ்ட்டு எண்டிங்கில் வந்து நான் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் மண்டே லைவில் வந்து எல்லாத்தையும் சரியாக பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா அதை அப்படியே பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃபன் வித் ஃபார்ச்சூன்.